வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 3 குணங்கள். இந்த குணங்கள் தான் இந்த உலகத்த உருவாக்குது. இந்த உலகமும் 3 குணங்களால தான் இயங்கிக் கொண்டிருக்குது. இத நம்ப எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்த அறிவு, தூய அறிவு, பரபிரம்மம், சத் அப்படிங்கிறாங்க. இந்த பரபிரம்ம நிலையில இருந்து தான் மாயை என்பது ஒரு தோற்றுவிக்கக்கூடியதா இருக்குது. இந்த அறிவும், மாயையும் வெவ்வேறு இல்ல. அந்த அறிவே தான் மாயையா இருக்குது. அது எப்படின்னு பார்த்தா, நான் இன்னைக்கு ஒரு மாறுவேட போட்டியில நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன்னா, நான் இன்னைக்கு வேற ஒரு மாறுவேட போட்டியில முகமூடி ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறேன்னா, அந்த அறிவே தான் மாயையா இருக்குது. நான் வேற, அந்த முகமூடி வேறன்னு தனித்தனியா இல்ல, பிரிஞ்சு வரல. 2மே ஒண்ணே தான். அதே மாரி, அந்த தூய அறிவில இருந்து தான் மாயை அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இந்த மாயைங்கிறத நமக்கு புரிஞ்சதுல எப்படி வச்சுக்கலாம்னா, எண்ணங்கள் அப்படிங்கிறதுல அந்த மாயைங்கிறத வச்சுக்கலாம். இந்த மாயை என்னன்னா, மூல பிரகிருதி. அப்படின்னா, இந்த மூலத்துல அறிவுல இருந்து வரக்கூடியது தான் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிற மாரி வச்சுக்கிறோம். அந்த மாயை 3 கேட்டகரியா பிரியுது. அது பார்த்தா, அ 3 நம்ம சத்துவம், தாமச குணம் அது மாரி பிரிக்கிறது பதிலா நம்ம எப்படி புரியிற மாரி வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, தேவர்கள்னு ஒண்ணு வச்சுக்கலாம், மனிதர்கள்னு ஒண்ணு வச்சுக்கலாம், விலங்குகள். இது மாரி 3 கேட்டகரியா நமக்கு புரியிற மாரி பிரிச்சு வச்சுக்கலாம். அந்த 3 குணங்கள். இந்த புரிஞ்சுக்கலாம் என்னன்னா, அறிவிலிருந்து மாயை, அந்த மாயையிலிருந்து இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்களா தனியா பிரிஞ்சு இருக்குது. இத நாம உலகம் இந்த குணங்களால தான் உருவாகி இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்மீகமா சொன்னா, அத மறுப்பாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. அதே அறிவியல் ரீதியா அப்படின்னு சொன்னோமா, ஒவ்வொன்னுமே எப்படி இருக்குது? ஒவ்வொரு பொருளும் எல்லாமே அணுக்களால் ஆகப்பட்டுள்ளது. அந்த அணுக்களுக்குள்ள என்ன இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இத 3ம் சொன்னோம்னா, ஆமா அப்படின்னு ஒத்துக்குவாங்க. எந்த ஒரு உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள் எல்லா இதுலயுமே எப்படி இருக்குது? அணுக்கள் தான். அணுக்களின் கூட்டு தான் ஒரு உருவமா, வடிவமா ஒவ்வொருக்கு உண்டானதா இருக்குது. அதே மாரி நமக்குள்ள இருக்கிற உயிர் உள்ள பொருட்கள், நம்ம மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் அது மாரி எல்லாத்துக்குள்ளயும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, இந்த 3 குணங்கள் தான் அப்படிங்கிறது தான் உருவாகி இருக்குது. இந்த 3 குணங்களும் எங்கருந்து வந்திருக்குதுன்னா, நம்ம அந்த அறிவுல இருந்து தான் வந்திருக்குதே தவிர, அது வேற, இது வேறங்கிற பிரிவினை எதுவும் இல்ல. இது நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம தனியா பிரிச்சு நம்ம இது ஒவ்வொன்னையும் சொல்றோம் நம்ப. இப்ப தேவர்கள் குணம் எப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு எப்படி வருதுன்னா, அது சத்துவம். சத்துவ குணத்துல இருக்கும்போது, அந்த தேவர்கள் கூட உண்டான நிலை, நாம்பளே இப்ப ஞான நிலைக்கு போகி, எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது, நாமளும் அந்த நிலைக்கு தான் நம்ம போகப்போறோம். அப்படி இப்ப நம்ம அந்த நிலையில இருக்கும்போது, நம்ம எப்படி இருப்போம்ன்னு பார்த்தா, நம்ம யார் எத சொன்னாலும் அவங்க எந்த நோக்கத்துக்காக சொல்றாங்க, அப்படிங்கிற குழப்பம் இல்லாம, நமக்குள்ள தெளிவா இருக்கும். அது எப்படின்னா, அறிவு அப்படிங்கிறாங்க. அறிவில் நம்ம இருந்து செயல்படும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு எல்லாமே நன்மையாவும் நடக்கும். யார் எத சொல்றாங்க, என்ன உள்நோக்கத்துக்காக சொல்றாங்க, அப்படிங்கிற நமக்குள்ள புரிதல் இருக்கும். யாரோ நம்மள திட்டினா கூட, ஓ! இவங்க நம்மளுடைய நல்லதுக்காக தான் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. திட்டுற மாரி நம்ம நடந்துக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும், அதோடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கும். அது நம்ம மாயைக்குள்ள சிக்காம மாற்று தோற்ற மாட்டோம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நன்மைக்காக தான் அவங்க சொல்லுவாங்க. அவன் அப்படியே நம்ம அத புரிஞ்சுக்காம, ஆப்போசிட்டா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இல்லாம, எல்லா இதுலயும் நம்ம தெளிவான நிலையில இருப்போம். இந்த சத்துவ குணத்துல இருக்கும்போது நமக்கு எப்படி வரும்னா, நாம இறைவனோட இறைநிலைக்கு உண்டான அருகில் நம்ம கொண்டு போகக்கூடிய அளவுல நம்ம இந்த தன்மையில நம்ம இருப்போம். அடுத்து நடுநிலைமையான மனிதர்கள்ல நம்ம இருக்கும்போது எப்படி வரும்னா, நாம 2ம் இந்த இடத்துலயும் விலங்குகிட்ட இருந்தும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம். தேவர்கள்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம். எல்லா இதுலயும் நடுநிலையா இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம அதிக செயல்படக்கூடியவங்களா இருப்போம். இப்ப முதல் நிலையில நம்ம என்னன்னா அறிவா தான் இருப்போம். முழு அறிவா இருப்போம். என்ன நமக்கு இருந்தாலும் புரியும். எல்லாத்த பத்தியும் நமக்கு தெளிதல் இருக்கும். நான் யாரு அப்படிங்கிறது தெரியும். நம்ம எங்க போறோங்கிறது தெரியும். யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அனைத்து சூட்சமங்களும் தெரியக்கூடியது முதல் நிலை. 2வது கேட்டகரியில நம்ம இங்க இருந்து கொஞ்சம் இருப்போம். அங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். நாம்பளா அந்த கர்ம வினை முன் ஜென்மத்துடைய நம்மளுடைய குணங்களுக்கு ஏற்ப, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுடைய உணவு பழக்கங்களுக்கு ஏற்ப, நம்ம மாறி, மாறி செயல்படக்கூடியதா இருப்போம். அதிகம் இதுல எப்படி இருப்போம்னா, நமக்கு செயல்படக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருக்கும். இந்த 2வது கேட்டகரியில. 3வது விலங்குதல நம்ம பார்த்தோம்னா, இது முதல் நிலையில அறிவு இருக்கும். 2வது நிலையில செயல் இருக்கும். இந்த 3வது நிலையில பார்த்தா, அந்த அறிவுங்கிற நிலையும் இருக்காது. இந்த செயல்படக்கூடிய தன்மை இல்லாம, மந்த நிலைமையா இருக்கும். இது 2மே இல்லாம, வே சோம்பலாகவும், அதிக உறக்கத்துல இருக்கக்கூடியவங்களாகவும், முழு முழு சிற்றின்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களாவே இருப்பாங்க. இது 3 கேட்டகரியிலயுமே பார்த்தோம்னா, நம்ம கீழ் நிலையில இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சதுன்னா, நம்ம எப்படி இந்த சூழ்நிலைய விட்டு நம்ம தாண்டி நம்ம ஒவ்வொரு நிலைக்கு போகணும்னு பார்த்தா, முதல்ல நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நம்பள நாமளே ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கு?
அப்படின்னு பார்த்தா குணங்கள் நான் எப்படி இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் எந்த குணங்கள் இருக்கிறாங்கிறது நேரடியா தெரியாது. ஆனா அவங்க கூடிய பேச்சு, அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்குதுங்கிறது மூலியமா தான் நமக்கு தெரிய வரும். இப்ப அரசியல் மேடையில போய் பேசுறாங்க அப்படின்னா, நம்ம மக்களுக்காக பேசுறோம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனா உள்நோக்கம் எப்படி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாரி வெளி ஜாடையில தான் அப்படி பேசுவாங்க. அப்போ நல்லா தான் பேசுறாங்களேன்னு நெனச்சு நம்ம ஏமாந்து போற நிலைமையில எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் இது மாரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. அது மாரி நம்ம என்னன்னா, உள்நோக்கம் நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குது? இப்ப அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாரி அந்த செயல் மூலியமா தான் அவங்க வந்து எது மாரி குணத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இது 3லயுமே இந்த 3வதா விலங்குங்க இத வந்து 2 இதா பிரிக்கிறாங்க. ஒரு இந்த 2லயும் பார்த்தா மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி 2ஆ பிரியுது. மறைக்கும் சக்தி எத நம்ம மறைக்குதுன்னா, நான் வந்து முதல் கேட்டகரியில இருக்கிற தேவர்கள வந்து மறைக்கும் சக்தியா இருக்குது. இந்த அறிவுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு மறைஞ்சு போயிருக்கு. அது அடுத்து தோன்றும் சக்தி பார்த்தா, அந்த தோன்றும் சக்தி தான் பஞ்சபூதங்களா இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் பஞ்சபூதங்கள் என்னன்னா, சூட்சமமான பஞ்சபூதங்களா இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் உலகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. அடுத்து உடல்கள், ஜீவர்கள், மனிதர்கள்ங்கிற 2 கேட்டகரி வந்து 2ஆ பிரியுது. இந்த 2லயும் பிரிஞ்சு, இந்த பிரிஞ்சு இருக்கிற பிரிவுகள்ல வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த 5 பஞ்சபூதங்களும் பிளஸ் இந்த 3 குணங்கள். இது 2ம் சேர்ந்த சேர்க்கை தான் முழு அளவுல உலகமாகவும், மனிதர்களாகவும் இருக்குது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தேவர்கள், அடுத்து மனிதர்கள், அடுத்து விலங்குகள் இருக்குது. இந்த விலங்குகள்ல வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அத வந்து ஒண்ணு மறைக்கும் சக்தி, ஒண்ணு தோன்றும் சக்தி. இந்த மறைக்கும் சக்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த தேவர்கள் தான் நான் வந்து தேவர் தான் அப்படிங்கிற நிலைய மறைச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து அதேல தோன்றும் சக்தி எப்படி வருதுன்னா, அதுல இருந்து தான் பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணு வருது. பிரபஞ்சம் எப்படி வருதுன்னு பார்த்தா, அந்த பஞ்சபூதங்களாலவும், பிளஸ் இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் உலகமாவும், உடலாவும் வருது. ஓகேவா? அடுத்து இந்த குணங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொன்லயும் இருந்து, நான் எந்த குணத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, நான் வந்து விலங்குகளுடைய குணங்கள்ல இருக்கிறேன்னா, நான் அங்க இருந்து அடுத்து வந்து நான் மனிதர்களுக்கு உண்டான குணங்களுக்கு வரணும். அடுத்து நான் மனிதர் குணத்துல இருக்கிறேன்னா, அங்க இருந்து நான் வந்து தேவர்களுடைய நிலைக்கு நான் முன்னேறணும். இது மாரி நம்ம அடுத்தடுத்து முன்னேறி போகும்பொழுது தான், நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே சீர்தூக்கி மேம்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம வருவோம். இல்லைன்னா, நம்ம அதே சூழ்நிலையிலேயே சிக்கி, சிக்கி மறுபடியும் இந்த பிறவிக்குள்ளேயே தான் நம்ம சுழற்சியே வருவோம். இந்த பிறவி சுழற்சிக்குள்ள நம்ம எப்படி வரோம்ன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நான் என்னுடைய குணங்கள் எப்படி இருக்குதோ, அதுக்கு ஏற்ப தான் என்னுடைய செயல் வெளிப்படுது. அந்த செயல் எப்படி இருக்குதோ, அதுக்கு ஏற்ப தான் பாவமாவும், புண்ணியமாவும் வருது. அந்த பாவமா இருக்கும்போது துயரமாவும், புண்ணியம் வரும்போது இன்பமாவும் வருது. அப்ப இன்பம், துன்பம் இது 2க்குள்ளயும் நம்ம வரும்போது, நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. அந்த அனுபவங்கள் நமக்கு வந்து தேவைப்படும்போது என்ன வருது? நம்ம பிறவி எடுத்து அந்த உடல் மறுபடியும் வருது. அந்த உடல் எங்க வரணும்? இந்த பூமிக்கு தான் வரணும். மறுபடியும் அந்த பிறப்பு சுழற்சிக்குள்ள நம்ம சிக்கிறது இப்படிதான். அது எப்படி சிக்கிறோம்னா, இந்த குணங்கள் தான் நமக்கு வந்து மூல காரணமாவே எல்லாமே இருக்குது. அதுதான் நம்ம வந்து இதுல இருந்து பிரமிட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்மளுடைய குணங்கள வந்து முதல்ல ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு பொறுப்புங்கிறது எப்படி இருக்கிறது, அடுத்தவங்கள வந்து குற்றம் சொல்லாம இருக்கிறது, யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இது மாரி நம்ம ஒவ்வொன்லயும் நம்ம எத சீர்தூக்கி தூக்கி நம்ம வந்துட்டு இருக்கிறோம், தியானம் பண்றோம், புத்தகம் வாசிக்கிறோம். இது மாரி எல்லாமே எதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அளவுல வரோம்னா, நம்மளுடைய குணங்கள மேம்படுத்திக் கொள்ள தான் வரோமே தவிர, வேற எதுக்காகவும் இல்ல. இந்த குணங்கள் மேம்பட்டு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, நான் இந்த விலங்குல இருந்து மனிதர், மனிதர்ல இருந்து தேவர் வரேன்னா அது மட்டும் கிடையாது. இந்த 3 நிலையும் தாண்டி நான் வந்து அந்த நிற்குணம். இந்த 3மே இல்லாத அளவுல இது எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த 3 எண்ணங்களும் இல்லாம நான் வந்து எண்ணமற்ற நிலைக்கு நான் போகணும். அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது தான், அந்த வந்து அறிவு, தூய அறிவு அப்படிங்கிற நிலைக்கு நான் போகக்கூடிய நிலைமைக்கு நான் போக முடியும். இது 3மே பார்த்தீங்கன்னா 3 விதைகள் தான். இப்ப வந்து நமக்கு சொல்லுவாங்க, தங்கத்துல ஒரு கைவிலங்கு போட்டிருந்தாலும் அதுவும் அடிமைத்தனம் தான். இரும்பு சங்கிலியில இருந்தாலும் அது அடிமைத்தனம் தான். தங்கம், இரும்புங்கிறதுனால அந்த விலங்குக்கு வந்து ஒரு பெருமையோ நமக்கோ அப்படியும் கிடையாது. அதே மாரி நாம வந்து தேவர்களுடைய குணங்கள்ல இருந்தாலும், அதுவும் நம்மள ஒரு எல்லைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அடிமைத்தனம் தான். அந்த எண்ணத்துல நம்ம இருந்தாலும், நம்மள வந்து மறுபடியும் பிறப்பு இழப்பு சுழற்சிக்கு தான் கொண்டு போகும். ஆனா அந்த நிலைமையில நம்ம இருக்கும்போது எங்க போறோம்னா, தூய அறிவுங்கிற நிலைக்கு நம்மள எளிமையா, சுலபமா எடுத்துட்டு போகும். இந்த மாயைங்கிறத எப்படி உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த 3 குணங்களால தான் உருவாகி இருக்குது. அதனால அந்த அறிவுங்கிற நிலையோட சாரம்சம் தான். இந்த அறிவு தான் வந்து நமக்கு இந்த குணமா இருக்குது. அப்போ வந்து இந்த குணங்கள நம்ம சரிப்படுத்திக்கிட்டாவே, நம்ம அந்த அறிவுக்கு சுலபமா நம்மளால
அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுனால, இந்த குணங்கள் வந்து நம்ம ரொம்ப 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 முக்கியமா நம்ம கையாண்டு, எது மாரி நம்ம குணங்கள் எல்லாம் அப்பப்ப வெளிப்படுது அப்படிங்கிறத நாம வந்து குறிச்சு வச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம 3 குணங்களும் நமக்குள்ள அவசியமா தேவை. அதே மாரி நான் எப்ப அத பயன்படுத்த போறேன், எப்ப எனக்குள்ள வெளிப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப வந்து நான் தேவர்களோட குணத்துல நான் இருந்தாலும், நான் தியானம் பண்ணணும்னா, அதுக்கு நான் அங்க எந்திரிச்சு போய் உட்காரக்கூடிய செயல் எனக்கு தேவை. அதே மாரி அடுத்து வந்து நான் ஓய்வு எடுக்கணும்னா, விலங்குக்கு இருக்கக்கூடிய உறக்கம், அந்த நிலையும் எனக்கு தேவை. இது 3ம் கலந்து தான் நம்ம உயிரோடல இருக்கிற உடலோட இருக்கும் வரைக்கும் நம்மளால இருக்க முடியும். அதே மாரி மரணத்துல நம்ம வரும்போது, இந்த 3 நிலையும் நம்ம 0 ஆக்கிட்டு, நம்மளுடைய மரணம் இருக்கும். அந்த மரண தருவாயில நம்ம எது மாரி குணத்தோட இருக்கிறோமோ, அந்த குணத்த வச்சு தான் நம்மளுடைய அடுத்த பிறவியில வந்து நமக்குள்ள அத வச்சு தான் நம்மளுடைய பயணம் வந்து அடுத்தடுத்து தொடரக்கூடியதா இருக்குது. இது வந்து மரணத்துக்கு அப்புறமேட்டு இந்த குணங்கள வச்சு நமக்கு பயன். இப்ப நம்மளோட உயிரோட இருக்கும்போது நமக்கு என்னென்ன இந்த குணங்களால வருதுன்னா, இந்த தேவர் குணத்துல இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கும். எப்படி எங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கும். நாம போய் வீணா எதுலயும் மாட்ட மாட்டோம். மன நிம்மதி இது மாரி இருக்கும். இது மனிதர் நிலையில இருக்கும்போது எப்படி வரும்னா, நம்மளுடைய குணங்கள் வந்து அதிகமான ஆசை வயப்பட்டு ஒரு பொருள் சார்ந்தே தான் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே இருந்து வருவோம். நம்மகிட்ட இருக்கிறது நமக்கே தான் இருப்போம். அதிக இலவசமா யாரோ குடுத்தாங்களா வாங்கி வச்சுக்குவோம். எது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கிற நிலைமையில தான் நம்ம இருப்போம். விலங்கு குணத்துல நம்ம இருக்கும்போது, எல்லாத்தையுமே அடிச்சு புடுங்குற குணம் நமக்குள்ள மிகையோங்கி இருக்கும். இத 3 குணத்துல நமக்குள்ள எப்பலாம் எது எது வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த தேவர்கள் குணத்துல வந்து இந்த தேவர் குணமும் பிளஸ் அதோட என்ன சேருதுன்னு பார்த்தா, இந்த பஞ்சபூதங்கள் வருது. இந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்து நமக்கு வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானம் தரக்கூடியது. எது எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண், காது, மூக்கு இந்த இந்த புரு உரு உறுப்புகள் 5 உறுப்புகள்லாம் சேர்ந்து ஞானேந்திரியங்களா நமக்கு வந்து ஆகுது. இந்த ஞானேந்திரியங்களும் அடுத்து வந்து அதனுடைய தொடர்புடைய அந்தக்கரணங்கள். அந்தக்கரணங்கள்னா உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த இந்த 5, 5ம் 10 நிலையும் எதுல வருதுன்னு பார்த்தா, நமக்கு உண்டான தேவர்கள் அளவுல தான் நமக்கு இது 2வதா இருக்குது. அடுத்து மனிதர்களோட இதுல பார்த்தோம்னா, நாம் வந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய, அந்த வந்து நம்ம வந்து மறுபடியும் சுழற்சிக்குள்ள சிக்கி, இப்ப அந்த கண்ண வச்சு நம்ம அதிகம் பார்ப்போம். அந்த காத வச்சு அதிகம் கேட்போம். இந்த உடல வச்சு அதிகம் அனுபவிப்போம். இதெல்லாம் வரக்கூடியது தான் கர்மேந்திரியங்களும். இதே இடத்துல வந்து வாயுக்கள் 5 வாயுக்களும் இந்த 2வது கேட்டகரி மனிதர்களுக்கு உண்டானது இதுல வந்து நமக்கு வருது. இந்த வந்து முதல் நிலைய தேவர்கள் இருக்கிற நிலையில ஒரு 10ம், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 10ம் சேர்ந்து இந்த ஒரு 20 நிலையில தான் நம்மள சுத்தி இந்த பிறப்புங்கிறது ஒண்ணு வந்து வந்துகிட்டே இருக்கும். இத வந்து இப்ப எல்லாமே இந்த சிவத்துல பார்த்தோம்னா, இந்த 96 தத்துவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. இந்த 96 தத்துவங்களும் எதுக்கு நமக்கு வந்து பயன்படக்கூடியதா இருக்குதுன்னா, நம்ம உடம்பு வந்து அவ்ளோ அளவுக்கு அதிநுட்பமானது. எப்படி ஒண்ணு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. இந்த 96 தத்துவங்களும் எங்க வருதுன்னா, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்த கலவையா பஞ்சகோசங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற மாரி அந்த 5 கோஷங்கள் தராங்க. இப்ப வந்து நம்ம சாப்பாடு மூலியமா வளர்ந்து நம்ம அதுல ஒண்ணு பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம மனம் மூலியமா ஒண்ணு செயல்பட்டுருக்கும். அடுத்து நம்மளுடைய பிராணன் மூலியமா ஒண்ணு வரும். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்கள்ல தான் நமக்குள்ள திரும்ப இந்த 96யும் சுருக்கணும்னா, நமக்கு வந்து இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படிங்கிறதுல நம்ம வருவோம். இப்ப நான் வந்து அம்மாவோட கர்ப்பப்பையில நம்ம இருக்கும்போது எப்படி இருப்போம்ன்னு பார்த்தா, இந்த கேட்டகரி இந்த அன்னம் நமக்கு சாப்பாடும் கிடையாது, மனசும் கிடையாது, பிராணனும் கிடையாது. நாம வந்து அந்த 2 இதுல விஞ்ஞானமய கோஷத்திலயும், ஆனந்தமய கோஷத்திலயும் தான் இந்த 2லயும் தான் நம்ம வந்து கருப்பைக்குள்ள ஆனந்தமா இறைநிலையோட தொடர்பு அந்த தூய அறிவோட நம்ம இருந்திருக்கிறோம். எப்ப நம்ப வந்து பிறவி எடுத்து நம்ம வெளியில வர்றோமோ, அப்ப இந்த 2 கேட்டகரி நம்ம விட்டுட்டு, மீதி 3 முதல் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் தர்றது, மனசுக்கு முக்கியத்துவம் தர்றது, அடுத்துன்னு சொல்லி அந்த 3 கேட்டகரில நம்ம சிக்கிக்கிறோம். மறுபடியும் நான் வந்து தூய அறிவு தான் அப்படிங்கிறது நமக்கு புலப்படணும்னா, இந்த ஆன்மீக அறிவு நமக்கு இருந்து, அந்த ஞானம் நமக்கு இருந்தா தான், மறுபடியும் என்னால வந்து அந்த விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்த அத புடிச்சு, நான் எங்கருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் என்னோட தாய் வீடான அந்த இறைநிலையோட என்னால கலக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் நாம வந்து இந்த ஆன்மீக லைனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆன்ம முன்னேற்றம் நமக்குள்ள எந்த அளவு பெர்சன்டேஜ் நம்ம 20% இருக்கிறோமோ, அப்ப குணங்கள் நமக்கு 20% மாறி இருக்கும். இந்த ஆன்மீக முன்னேற்றம் 100 நமக்கு எப்போ வருதோ, அப்பதான் நம்மளுடைய குணங்கள் வந்து நிர்குணமான நிலைமைக்கு நம்ம போவோம். இந்த ஒவ்வொரு தேவர்களும் இது மாரி எல்லாத்துக்கும் குணங்கள் வந்து வெளிப்படாது. ஆனா, அத வந்து அலைவரிசையா எப்படி வரும்னா, நான் அதிக கோவப்படுறோம் அப்படிங்கும்போது என்னன்னா, நம்மளுடைய அலைவரிசை பார்த்தோம்னா,
தாறுமாறா இருக்கும். ஒரு சீரா இருக்காது. இதே நான் அமைதியா தியானத்துல இருக்கும்போது, என்னுடைய அலைவரிசை பார்த்தா, ஒரே சீரா குறிப்பிட்ட இடைவெளியில அது மாரியே இருக்கும். அதே விலங்குகள் கூட இருக்கும்போது அதிக கோவம், பழிவாங்குற உணர்ச்சி அப்பலாம் போனா, ரொம்ப ஜிக்ஜாக்கா ஒரு ஒரு ஒழுக்கத்தன்மை இல்லாம அது மாரி வெளிப்படும். மாறி, மாறி இது மாரி இந்த குணங்களுக்குள்ள நம்ம சிக்கி, சிக்கி வந்து பிறவி இல்லாம, நம்ப அடுத்த அந்த நிர்குணமான அந்த பரபிரம்ம நிலைக்கு நம்ம எப்படி போகணும்? அப்படிங்கிறதுக்கு நமக்கு எது பயன்படக்கூடியதா இருக்குன்னா, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த தியானம் மட்டுமும், நமக்கு அது புத்தகம் வாசித்தல் இது மாரிங்கிறதுல இருக்கும்போது தான், நாம வந்து அந்த குணங்கள் எந்த குணங்கள்ல நான் இருக்கிறேன், சிக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து, அடுத்தடுத்த நிலைக்கு நாம் போயி, அந்த நிர்குணமான நிலைக்கு நாம் போகணும். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம். இப்ப நம்ம வந்து அதே மாரி ஒரே கேட்டகரியில நம்ம ஒரே குணத்திலேயே நம்மளால நிரந்தரமா இருக்க முடியாது. இந்த 3 குணத்துல எந்த குணம் எனக்கு மேலோங்கி இருக்குதோ, அப்ப வந்து எனக்கு அந்த குணத்துல நான் இருப்பேன். தேவர் நிலை எனக்கு சூழ்நிலை இருக்குதுன்னா, தேவர் குணத்துல இருப்பேன். மீதி 2ம் இல்லாம போறதில்ல. அது 2மே அடங்கி போய் மறைஞ்சு இருக்கும். ஒரு டைம்ல நமக்கு வந்து இது வ விலங்கு குணம் நமக்கு அதிகம் வரும். அப்புறம் பார்த்தா மீதி 2ம் அடங்கி போயிருக்கும். இப்படி வந்து தாறுமாறா நமக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுடைய உணவு பழக்கங்கள் ஏற்ப, சூழ்நிலை என்னன்னா நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எது மாரி ஒரு எல்லாரும் ஒரு சுற்று சூழ்நிலை எல்லாம் சரியில்ல. இப்ப நமக்கு இங்க கோவப்படுற மாரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, அப்போதே நமக்கு விலங்கு குணம் தான் மேலிடும். அப்படி இல்லாம, நான் எப்பயுமே அந்த தேவர் நிலையிலேயே நான் இருக்கிறேன். அப்படிங்கிறதுக்கு நம்ம உண்டான பயிற்சி எது தருதுன்னு பார்த்தா, நமக்கு உண்டான தியானமும், அந்த தியானத்தின் மூலியமா நமக்கு பெறக்கூடிய ஞானமும் தான் நமக்கு வேணும். இத வந்து இந்த குணங்கள் தான் அப்படிங்கிறது பார்த்தா, இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த 3 வச்சே தான் நாம வந்து இப்ப இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்கிறத வச்சு, நாம வந்து இந்த அப்பவே நம்ம இதுல ஆன்மீகத்துல சொல்ட்டாங்க. அததான் என்ன சொல்றாங்க, பிரம்மாவும், அடுத்து சிவன், அடுத்து மகாவிஷ்ணு. இந்த 3 பேரையும் வச்சு தான் அத சொல்றாங்க. அடுத்து சிவனா இருக்கிறது பார்த்தோம்னா, சிவனுக்கு பின்னாடி எப்படி இருக்கிறாரு? அவரு வந்து அழிக்கக்கூடியவரா இருக்கும்போது, அவருக்கு பின்னாடி பார்வதி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க வந்து சக்தி தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அடுத்து பிரம்மா வந்து அறிவு நிலையில இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு பின்னாடி இருக்கிற சரஸ்வதி பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தா சரஸ்வதி. கல்வி தரக்கூடியவங்க, ஞானம். அது வந்து உருவாக்கக்கூடியவங்களா இருக்கும்போது, அப்ப அறிவு தேவைப்படுது. அதனால தான் அவங்களுடைய பேக்கிரவுண்ட்ல மனைவி பார்த்தா அப்படி இருக்கிறாங்க. அடுத்து செல்வத்துக்கு பார்த்தா மகாவிஷ்ணு சொல்றாருன்னா, அத பாதுகாக்கக்கூடிய புத்தியா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அங்க லட்சுமி தான் இருக்கிறாங்க. இதே மாரி இந்த கதைகள் மூலியமா நமக்கு சூட்சமமா, நமக்கு எப்பவோ அந்த கதைகள் மூலியமா நமக்கு சொல்ட்டாங்க. அந்த 3 பேரும் தான் 3 குணங்கள். அந்த 3 குணங்களையும் நம்ப தாண்டி போகணும். இந்த 3ங்கிறதுல பார்த்தா, இன்னும் நெறைய இதுல நமக்கு 3ங்கிறது வந்து நெறைய வரும். இப்ப நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது மாரி இதுவும் பார்த்தீங்களா, 3ஆ தான் இருக்கும். இது மாரி நீங்க இப்ப கல்யாணம் பண்றோம்னா, ஒரு தாலி கட்டுறோம் அப்படிங்கும்போது, அதுல வந்து 3 முடிச்சு தான் அப்படிதான் போட்டிருப்பாங்க. இது மாரி 3ங்கிறது தொடர்புடையது பார்த்தா, எக்கச்சக்கமா நம்ப இதுல அது மாரி நெறைய இருக்குது அது. இப்ப இந்த குணங்கள் எல்லா இதுலயும் நம்ம மேம்படக்கூடிய அளவுல நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது? அப்படிங்கிறத நான் பார்க்கணும். நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே என்னுடைய எண்ணம் இப்ப வருது. இப்ப வந்து நான் தேவர் குணத்துல இருக்கிறேன்னா, எதனால இந்த எண்ணம் வந்துச்சு எனக்கு? அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அடுத்து என்னுடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த செயல் எதனால நான் செய்யக்கூடியவனா இருக்கிறேன்? இந்த செயலுக்கு மூல காரணமா என்ன நடந்துச்சு எனக்கு? அப்படின்னு நான் வந்து அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போம்போது, ஓகே. அப்ப வந்து இந்த குணம் எனக்குள்ள இருக்குது. அதனால இது மாரி செயல் வெளிய வருது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுகிட்டு, நான் அடுத்தடுத்த நிலையில என்ன நான் எப்படி மேம்படுத்தி, திருத்தி நான் கொண்டு போறேன் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய உயர்நிலையா இருக்குது. இதுல வந்து விவேகானந்தர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாரு. அத வந்து செயல் நம்ம வந்து நார்மலா பண்ணக்கூடிய செயல், எந்த செயலா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம போய் சமையல் செய்றோம் அப்படின்னு செஞ்சோம்னா, இந்த சமையல் மூலியமா நான் என்ன அறிவ நான் கற்றுக்கொள்கிறேன்? இப்ப வந்து பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னா, அந்த செயல் மூலியமா நான் என்ன அறிவு கத்துக்கிறேன்? இப்ப சாமானம் வந்து அழுக்கா இருக்குது. சாப்பிட்ட தட்டுலாம் அப்படி இருக்குது. அத நான் தூய்மைப்படுத்தக்கூடிய அறிவ நான் பெறக்கூடியவனா இருக்கிறேன். அப்படிங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த செயல் வந்து நமக்கு யோகமா மாறக்கூடியதா இருக்குது. இதே மாரி தியானம் நான் பண்ண போறேன், போய் உட்கார்றேன். அது வந்து ஒரு சாதாரண செயல் தான். அந்த தியானம் மூலியமா நான் வந்து என்ன அறிவ பெறப்போறேன். எனக்குள்ள ஒரு அமைதிங்கிறத நான் ஒண்ணு அடைய போறேன். எனக்குள்ள ஒரு தெளிவுங்கிறத அடைய போறேன் அப்படிங்கும்போது, அந்த தியானம் பண்ணக்கூடிய செயல் வந்து எப்படி ஆகுதுன்னா, யோகமா மாறுது. அத வந்து செயல வந்து கர்மம்பாங்க. அந்த கர்மம் வந்து யோகமா மாறும்போது தான் அது வந்து கர்ம யோகமா மாறக்கூடியது. இத தான் வந்து நீ வந்து ஒரு ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ற. மீதி 23 1/2 மணி நேரம் எப்படி இருக்கிற? அந்த மீதி செயல்லயும் நீ தியானம் மட்டுமே பண்ணுன்னு சொல்றாங்களே தவிர, அந்த பண்ணக்கூடியது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா, அந்த எந்த ஒரு செயல்ல இருந்தும் நாம் வந்து நமக்கு உண்டான ஞானம் என்ன இருக்குது? இத வந்து அத கத்துக்கிட்டோமா, அந்த செயல் பூரா நமக்கு தியானமாவும் மாறும், கர்ம யோகமா மாறும்.
இதுலதான் நம்ம பிரீமியர்ல நம்ம இதெல்லாம் குளோபல் நம்ம பேசும்போது அதை எப்படி சொல்றோம்னா, ஒவ்வொன்ல இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம்ல. நம்ம வந்து இன்னைக்கு என்ன நீ கத்துக்கிட்ட? இதுல இருந்து என்ன நீ கத்துக்கிட்ட? அப்படின்னு சொல்லும்போது, அததான் வந்து விவேகானந்தர் வந்து அங்க கர்ம யோகம்ங்கிறாரு. இங்க வந்து நமக்கு வந்து அது நம்ம வேற சாதாரண வார்த்தையில நம்ம உபயோகப்படுத்தும்போது நமக்கு அந்த இது புரியாம இருக்குது. நம்ம எல்லாமே நமக்கு உண்டான ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்த மூலியமா நம்ம என்ன கத்துக்கிட்டேன்? இன்னைக்கு வந்து என்ன ஒருத்தன் ரூ. 1000 இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிடுறாரு. நாளைக்கு ரூ. 10,000 இன்னொரு இடத்துல ஏமாறுறேன். இன்னொரு இடத்துல 1,00,000த்துல ஏமாறுறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து இந்த ரூ. 1000ல ஏமாறும்போதே எனக்கு உண்டான அனுபவம் வந்து இது மூலியமா என்ன நான் கத்துக்க போறேன் அப்படின்னு பார்த்தா, இதுல நான் ஏமாந்துட்டேன். இனிமேல் ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் கத்திருந்து, அந்த அனுபவத்த நான் கேதர் பண்ணியிருந்தேன்னா, இன்னொரு இடத்துல நான் ரூ. 10,000 ஏமாந்துருக்க மாட்டேன். இந்த ரூ. 1000க்கு உடைய எனக்கு அறிவு வந்திருக்கும். நான் வந்து இந்த சத்துவ குணத்துல நான் இருந்திருப்பேன். நான் அங்கேயும் விட்டு, நான் மனிதர்கள்ன்னு அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும்போது தான், என்ன ஒருத்தர் ரூ. 10,000க்கு ஏமாத்துறாங்க. நான் என்ன நெனைக்கிறேன், ரூ. 1000 ஏமாத்துனவன் வேற, ரூ. 10,000 இவன் குடுத்துருவான் அப்படின்னு நெனச்சு நான் ரூ. 10,000 இங்க ஏமாத்துறேன். எனக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து 2 சான்ஸ் மொதயே இந்த ரூ. 1000 நான் விழிப்புணர்வு அடைஞ்சிருந்தேன்னா, என்ன ஒருத்தர் ரூ. 10,000க்கு ஏமாத்தியிருக்க மாட்டாங்க. நான் இந்த 2 இடத்துலயும் தவறு பண்ணும்போது, நான் அதுல கத்துக்கவே இல்ல. எதையுமே எனக்கு உண்டான ஞானத்த கத்துக்கல. எந்த குணத்துல இருக்கிறேன், நான் எதையும் மேம்படல. அவரு எது மாரி தன்மையில இருக்கிறாரு, நான் எது மாரி தன்மையில இருக்கிறேன். எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாம மடத்தனமா நான் இருந்ததுனால, பிரபஞ்சம் மறுபடியும் எனக்கு 3வதா வந்து ரூ. 1,00,000 ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைய எனக்கு உருவாக்குது. நான் இந்த இடத்துலயாவது நான் விழிப்புணர்வா இருந்து, எந்த குணங்கள், என்ன ஏது இது மூலியமா நான் கத்துக்கக்கூடியது என்ன? என்ன அனுபவத்த நான் கத்துக்க போறேன்? அப்படிங்கிற தெளிவு இருந்தா, அடுத்து நான் ரூ. 1,00,00,000 ஏமாறாம இருக்க முடியும். இல்லைன்னா பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஒரு லெசன் தான் கத்துக் குடுக்குது. அது வந்து நம்மளுக்கு பனிஷ்மென்ட் தர கிடையாது. நான் ரூ. 1000 இருக்கும்போதே நான் விழிப்புணர்வா இருந்து, அந்த அனுபவத்த நான் கத்திருந்தேன்னா, நான் எனக்குள்ள மேற்கொண்டு அதுக்குள்ள ஒரு பாதிப்பு வராது. இது மாரி நமக்குள்ள சீர்தூக்கி நம்ம ஒவ்வொன்னையும் பார்க்கக்கூடிய வேணும். இந்த ஞான தெளிவு வேணும்னா, நாம வந்து அந்த தியானம் பண்ணணும். அந்த தியானம் எதுக்காக பண்றோம்ன்னு பார்த்தா, இந்த குணங்களுக்குள்ள தான் நம்ம சிக்கி சிக்கி மறுபடியும் பிறப்பு, இறப்பு சுழற்சிக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். அந்த சுழற்சி தன்மைய நம்ம நீக்கணும் அப்படிங்கிற மாரி போகும்போதுன்னா தான், அந்த மாயைங்கிற நிலையிலிருந்து நம்ப அறிவுங்கிற நிலைக்கு நம்ம போக முடியும். எதுக்கு நம்ம அறிவு நிலைக்காக போகணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அறிவுல இருந்து தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப அந்த அறிவு வேற, நான் வேற அப்படிங்கிறது கிடையாது. அந்த அறிவே தான் இங்க விலங்கா இருக்குது. அந்த அறிவே தான் மனிதரா இருக்குது. அந்த அறிவே தான் தேவராவும் இருக்குது. இருக்கிறது எல்லாமே அந்த அறிவுங்கிற பரபிரம்மமே தான். இந்த நம்ம வந்து உயர்வு, தாழ்வு நீ வந்து விலங்கா இருக்கிற, நான் மனிதரா இருக்கிறேன், இவரு தேவரா இருக்கிறார்ன்னா, நமக்குள்ள எந்த பிரிவுமே கிடையாது. உட்பொருள் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அந்த ஒரே பொருளே தான் இருக்குது. ஆனா, மறைக்கும் சக்தியா இருக்கக்கூடிய குணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால, அந்த விலங்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை நிலைய நம்ம மறைஞ்சிருக்குது. இந்த வந்து நம்ம தேவர் நிலையோட குணத்துல இருக்கும்போது, நமக்கு அது எல்லாமே தெளிவா புரியும். ஆனா, நம்ம செயல்ல சிக்கி சிக்கி மறுபடியும் அத அனுபவிக்கக்கூடிய நிலையில இருந்து, நான் அந்த அறிவுல இருந்து வந்தவன் தான். அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்து இல்லாததுனால, நாம் வந்து உயர்வு, தாழ்வு அப்படிங்கிற பிரிவினைக்குள்ள இருக்கிறோம். அப்படி எந்த பிரிவு நிலையும் இல்லாம நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த குணங்கள பத்தி நம்ம ஆராய்ச்சி அத மேற்கொண்டு, நான் யாரு? எங்கிருந்து வந்திருக்கிறேன்? எந்த குணத்துல இருக்கிறேன்? எனக்குள்ள எப்பப்ப எந்த குணங்கள் வெளிப்படுது? அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, நான் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி, நான் இறைவன் நிலை தான். நான் அங்கருந்து வந்தவன் தான். தூய அறிவு தான். தூய சத்து நான் தான். தூய பரபிரம்மம் நான் தான். அப்படிங்கிற நிலைக்கு நான் போகும்போது தான், என்னால நிம்மதியா இருக்க முடியும். அந்த பிறப்பு, இறப்பு சுழற்சிக்குள்ள நாம திரும்ப வராம, அந்த நிலையான பூஜ்யம், அந்த சூனிய நிலைக்கு நம்ம போக முடியும். அதுக்கெல்லாம் பயன்படக்கூடியதா எது இருக்குதுன்னா, இந்த குணங்கள் தான். இப்போ ஒவ்வொன்னுமே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாரி தான். அத்தனமே எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும் அணுக்கள் தான். அந்த அணுக்கள் மாரியே தான் இந்த குணங்கள் எல்லாமே. இது எல்லாம் எங்க இருக்குதுன்னா, இந்த பஞ்சபூதங்களும், இந்த 3 குணங்களும் சூட்சமமாக இணைந்ததே தான் இந்த எல்லா குணங்களும். அதனால இந்த குணங்கள் எல்லாம் மி மி மா மீறி நம்ம அந்த நிர்குணத்துக்கு போறோம் அப்படிங்கிறபோது என்னன்னா, இந்த 3 குணங்களும் எப்படி இருக்குன்னா, எண்ணங்கள் மட்டும் தான். இந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகும்போது, நாம் வந்து நிர்குணமான நிலைக்கு நம்ம முன்னேறுவோம். அதுக்கு வந்து நம்ம விலங்குல இருந்து மனிதர் நிலைக்கு வரணும். மனிதர்கள்ல இருந்து தேவர் நிலைக்கு போகணும். அடுத்து இந்த 3 கேட்டகரியும் இல்லாம நம்ம எண்ணமற்ற நிலைக்கு போகணும். இந்த எண்ணமற்ற நிலைக்கு போகக்கூடியது எது உதவும்னா, தியானம் மட்டும் தான். அதனால நம்ம வந்து குணங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு படிப்படியா நம்ம ஒரே நாள்ல வந்து நம்ம விலங்குல இருந்து தேவருக்கு மாறுனா நம்மள உடனடியா கீழ இறங்கிருவோம். அதனால எந்த தன்மையில நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நான் வந்து சேலத்துல இருக்கிறேன்னு தெரிஞ்சா தான், சேலத்துல இருந்து அடுத்த ஊருக்கு என்னால போ முடியும். அந்த இது தெரியாத போது என்னால எங்கேயும் பயணப்பட முடியாது. அதனால நான் எந்த குணத்துல இருக்கிறேன்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய உணவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம சுற்றுச்சூழல்ல யார் யார் எப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்க்கணும். அடுத்து அங்கருந்து நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேறணும். அந்த நிலையில இருந்து தான் நம்ம இன்னொரு நிலைக்கு முன்னேறணும். இது மாரி முன்னேறி, முன்னேறி நம்ம வந்து இந்த குணங்கள் எதுலயுமே நம்ம சிக்காம நிர்குணத்துக்கு நம்ம வரணும். அந்த நிர்குணத்துக்கு போனா தான் பரபிரம்மங்கிற நிலைக்கு நம்ம அடைய முடியும். அதுக்கு நமக்கு தியானம் தான் திரும்ப திரும்ப நமக்கு பயன் தரும். அதனால நாம வந்து அடுத்து நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேம்படுத்தி, மேம்படுத்தி நம்ம போனோம்னா, நம்ம எளிமையா அந்த இறைநிலைக்கு நம்ம அடைய முடியும். அதுக்கு இந்த குணங்கள் பயன்படுது. நன்றி.